ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். பவர் எலக்ட்ரானிக்ஸுங்கிறது காம்பினேஷன் ஆஃப் த்ரீ வேர்ட்: பவர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல். இதில் கண்ட்ரோலுங்கிற வேர்டு எதை பற்றி டீல் பண்ணுதுன்னா ஸ்டெடி ஸ்டேட் டைனமிக் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் க்ளோஸ் லூப் சிஸ்டம். ஒரு க்ளோஸ் லூப் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டெடி ஸ்டேட் டைனமிக் கேரக்டரிஸ்டிக்கை பற்றின இன்ஃபர்மேஷனை டீல் பண்ணுறது தான் கண்ட்ரோலுங்கிற வேர்டு. பவருங்கிற வேர்டு எதை பற்றி டீல் பண்ணுதுன்னா ஸ்டாட்டிக் ரொட்டேட்டிங் பவர் எக்யூப்மெண்ட் ஃபார் த ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. பவர் எக்யூப்மெண்ட்ஸை வந்து ஸ்டாட்டிக் நேச்சராக இருக்கலாம், இல்லை ரொட்டேட்டிங் நேச்சராக இருக்கலாம். அந்த பவர் எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இதை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து டீல் பண்ணுற வேர்டு தான் வந்து பவர். எலக்ட்ரானிக்ஸ்ங்கிற வேர்டு எதை டீல் பண்ணுதுன்னா solid state devices and circuit for signal processing to meet the desired control objective. solid state devices-யும் சர்க்யூட்ஸையும் யூஸ் பண்ணி சிக்னலை வந்து ப்ராசஸிங் பண்ணலாம். அப்படி ப்ராசஸிங் பண்ணுற மூலிமா நம்மளுடைய கண்ட்ரோல் அப்ஜெக்டிவ் வந்து நம்ம மீட் அவுட் பண்ண முடியும். ஸோ பவர் எலக்ட்ரானிக்ஸ்னால் என்ன டிஃபைன் பண்ணலான்னா அப்ளிகேஷன் ஆஃப் solid state electronics for the control and conversion of electric power. solid state electronics-ஐ யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் பவரை வந்து கண்ட்ரோல் அண்ட் கன்வர்ஷன் பண்ணலாம். தேங்க்யூ.